உங்களுடைய கல்யாண வாழ்க்கை, ஏன்னா சினிமாவில் இதே கேட்குறீங்க, தேவயானி மேம் வச்சு அப்படியே காதலிச்சு கல்யாணமாக அது மாறிடுது. இப்போ வரைக்கும் ஒரு அழகியாக நிறைய பேருக்கு எடுத்துக்காட்டாக அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது. ஆனால் இந்த ஜென்ரேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறாங்க, நிறைய விவாகரத்துகள் நடந்துகிட்ருக்கு. இந்த கணவன் மனைவிக்கான அந்த ஒரு பாண்டிங் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கணும்? எல்லா ஜென்ரேஷன்லேயும் சேர்தலும் பிரிதலும் இருக்கத்தான் செய்யுது. நாம் அது ஒன்றும் இல்லை. நம்ம ரொம்ப சாதாரண ஆளுங்க. நானும் ஆகட்டும், தேவயானி ஆகட்டும், ரொம்ப சிம்பிளான ரொம்ப எளிமையான ஆளுங்க. எங்கள்கிட்ட எந்த விதமான பகல் கனவும் இல்லை. ரொம்ப நேச்சுரலான யதார்த்தமான ஆட்கள் தான். பெரிய செலவுகள் பண்ணுறவங்களும் இல்லை. ஒரு ஆடம்பரமான ஹோட்டல் சாப்பாடு அப்படி இப்படியெல்லாம் இல்லை. இது வரைக்கும் நான் அவங்களுக்காக ஒரு பர்த்டே கிஃப்ட்டு கொடுத்ததில்லை, ஒரு கல்யாண கிஃப்ட்டு கொடுத்ததில்லை, ஒரு புடவை வாங்கி கொடுத்ததில்லை, எதுவுமே நான் இது வரைக்கும் கொடுத்ததில்லை. சீரியஸ்லி அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்களா? எதிர்பார்த்துருக்கலாம். என்னத்தான் அவங்க நான் தான் என்னையே உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நானே பெரிய கிஃப்ட்டு தான் அப்படின்ற மாதிரி, நானே ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு